வெல்கம் டு குக்கிங் சிமிலி. நம்ம சேனலில் சூப்பரான இயற்கை காளானை வச்சு சூப்பரான மசாலா செய்ய போகிறோம். காளான் மசாலா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருட்கள்: காளானை பாருங்கள், நம்ம சுத்தம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னா மசாலாவுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. சூப்பராக செய்ய போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடச்சட்டியில் சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே சூப்பரான நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இஞ்சி எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை குறைவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் வாசனை நம்மளுக்கே வாழை தூக்கும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெட்டிக்கே எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் வச்சு நீங்கள் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு உருவி போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வதக்கி விடுங்க. ட்ரையாகவே இப்போ வதக்கி விடுங்க, ஒரு 2 செகண்ட் மட்டும். இப்படி நல்லா ட்ரையாகவே வதக்கி விட்றப்போ அந்த மசாலா, அந்த வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டோட வாசனை ஆள் அப்படி தூக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இயற்கை காளான் அதை போட்டு நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விடுங்க. இப்படி ஒரு வதக்கு, அப்படி ஒரு வதக்கு, நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மசாலா இந்த காளானில் பிடிக்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையான அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. காளான்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும்ல, அதுக்காக தான். நல்லா தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா வெந்துட்டுருக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நல்லா வேகுது, நல்ல வாசனமாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தேன், செமையாக இருக்குது. இந்தளவுக்கு தண்ணியோடு வச்சிங்கன்னா சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். நான் மசாலா தான் பண்ண போகிறனால இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரையாக வதக்கி எடுக்கணும். நான் சும்மா வெறுவாயிலே சாப்பிட்றதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணேன். பொரியல் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வற்றிருச்சுன்னு. செமையாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். அப்போ தான் நான் ஒன்று என்னென்ன போட்டிருக்கேன் போடலைன்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காளான் மசாலா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.